ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சது பார்த்துருப்பீங்க. வெள்ளாங்க தலை பார்த்தீங்கன்னா அரைச்சது பார்த்தீங்க. வெள்ளாங்க பூண்டு தலை பேர் என்ன, தூதுவளந்தலை அரைச்சது பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம தாளிக்கிறோம் பாருங்கள் எப்படின்னு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பந்தலை போட்டு அரைச்சதை அப்படியே ஊற்றுறோங்க. பூண்டு, மிளகாய், சீரகம், மிளகு, பூண்டு, வெங்காயம், கொள்ளு, மிளகாய், ஒரு மிளகாய் இதில் போட்டு தாளித்து வர்றது பாருங்க. இது வந்து ரொம்ப சளிக்கு வந்து எல்லாருமே குடிக்கலாங்க. சளிக்கு வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் பீரியட்ஸ் ஆகாதவங்க வந்து இப்போ இது குடிச்சிங்கன்னா நல்லா பீரியட்ஸும் ஆகும். குழந்தை பிறந்திருந்ததுன்னா அவங்களுக்கும் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால் சுரக்கும், வயிறு கிளீன் ஆகும், காய்ச்சல் நல்லா ஆகும். காய்ச்சல் சளிக்கிறவங்களுக்கு நல்லாகும். ஓ இது ஒரு கொதி வந்தா இறக்கி வச்சு ஊற்றி டம்ளரில் ஊற்றி சும்மா உப்பு போடணுமா? உப்பு போடணும். வேற எந்த பொடியும் இதில் மிக்ஸ் பண்ண தேவையில்லைங்க. இது மட்டும் அரைச்சி நீங்கள் தூதுவளை ரசம் வந்து குடிக்கலாம். இது சாப்பாட்டுக்கு போட்டும் நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சாப்பிட்லாம். இது நார்மலாக நம்ம வைக்கிற ரசம் மாதிரி தாங்க. அந்த காலத்துல குழந்தை வந்து இந்த ரசம் வச்சுதான் சாப்பிடுவாங்க. குழந்தைக்கு ஆரோக்கியம் கிடைக்கி, சளி பிடிச்சா இந்த ரசம் குடிச்சா ஆரோக்கியமா இருக்கு, நல்லா இருக்கு. யாரு வேணாலும் குடிக்கலாம். ஆனா முக்கியமா குழந்தை பிறந்தவங்க இந்த ரசம் குடிச்சா சாப்பாட்டுக்கா நல்லா இருக்கு. சரி, ஓகே. இது லைட்டா கொதிச்சு வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம்.